ஷிர்டியை விட்டு சென்ற பின் சாய் பாபா ஒரு அமைதியான கிராமத்தில் ஒருவரும் அறியாமல் அமைதியாக வாழ்ந்தார். இப்போது அவர் இளம் வயதை தாண்டியவர். நடுத்தர வயதில் இருந்தாலும் அவரது இதயம் ஆன்மீக நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. தனது ஷிர்டி குருவின் நினைவுகளுடன் தினமும் தியானத்தில் மூழ்கி இருந்தார் சாய் பாபா. ஒரு நாள் திரும்பவும் ஷிர்டிக்கு செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையை மனத்தில் வைத்திருந்தார். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அதே நேரத்தில் ஒரு செல்வந்தர் ஷாந்த் பாடில் ஒரு திருமண அழைப்பை வழங்க தொலைதூர பயணத்துக்கு புறப்பட்டார். அவர் குதிரையில் ஏறி வெளியூரில் உள்ள உறவுகளிடம் அழைப்பை கொடுக்கச் சென்றார். பாதை நீண்டதால் இடையிடையே ஓய்வு எடுத்துக் கொண்டார். ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால், ஒரு இடத்தில் ஓய்வு எடுக்கும் போது அவர் மிகவும் நேசித்த தனது குதிரை ஆழ்ந்த மர்மத்தில் காணாமல் போய்விடுகிறது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. உள்ளங்கையில் திணறிய அவருக்கு மனம் உடைந்து போய்விட்டது. ஊருக்கு திரும்ப முடியாத நிலைக்கு வந்தபோது ஏமாற்றத்துடன் அமர்ந்திருந்தார். தாகம் ஏற்பட அருகிலிருந்த ஒருவரிடம் தண்ணீர் கேட்க நினைத்தார். அந்த நபர் யார் தெரியுமா? சாய் பாபா. அமைதியாக அமர்ந்திருந்தார். பாடில் எதுவும் கேட்கும் முன்பே பாபா சொன்னார், ஏய் ஷாந்த், பாடில் தாகமாக இருக்கா? தண்ணீர் வேண்டுமா? அதை கேட்டதும் பாடிலுக்கு அதிர்ச்சி. இப்படி அவர் பெயரையும் தாகம் இருந்ததையும் பாபா அறிந்தார். பாடில் வியப்புடன் கேட்டார், நீங்கள் யார் பாபா? என் பெயரையும் எனக்கு தாகமாக இருக்கிறது என்பதையும் எப்படி தெரிந்தது? பாபா சிரித்தபடி பதிலளித்தார், நீ என்னை நம்பினால் நான் உனக்கு எல்லாமாக இருப்பேன். நம்பவில்லை என்றால் நான் உனக்கு எதுவும் இல்லை. அந்த வார்த்தைகள் பாடிலின் மனதை உருக்கியது. இதிலும் பாபா நிறுத்தவில்லை. மேலும் கேட்டார், நீ தேடிய குதிரை கிடைத்ததா? பாடில் மனம் பதறி, இல்லை பாபா, எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார். பாபா மெதுவாக சொன்னார், நீ தேடிய குதிரை உன்னைத்தான் தேடி வருகிறது. இந்த வார்த்தைகள் பாடிலை நம்பிக்கையால் நிரப்பின. பாபா தனது குரலில் குதிரையின் பெயரை சொல்லி அழைத்தார். அப்பொழுதே அந்த குதிரை ஓடி வந்து பாபாவையும் பாடிலையும் சேர்ந்தது. அந்த அற்புத நிகழ்வு பாடிலை பாபாவின் பக்தனாக மாற்றியது. பாடில் அதிசயமுற்ற நெஞ்சோடு பாபாவை தன் வீட்டில் நடக்கவிருக்கும் திருமணத்துக்கு அழைத்தார். பாபாவின் வருகை ஒரு ஆசீர்வாதமாகவே இருந்தது. ஆனால் பாபா எப்போதும் விலகிய வாழ்வை தேர்ந்தெடுத்தவர் சற்று தயங்கினார். அவர் மெதுவாக சொன்னார், இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, நீ வீட்டுக்கு திரும்பு. பாடில் நடுங்கிய குரலில் கெஞ்சினார், பாபா, திருமணம் ஷிர்டியில்தான் நடக்கிறது. உங்கள் ஆசீர்வாதமே எங்களுக்கு தேவை. ஷிர்டி என்ற வார்த்தையை கேட்டதும் பாபாவின் முகம் ஒளிர்ந்தது. ஆழமென உள்ளத்திலிருந்து ஏதோ உண்டானது. அந்த அழைப்பு அவருடைய குருவிடமிருந்து வந்த ஒரு தெய்வீக அழைப்பாக அவர் உணர்ந்தார். நான் வருவேன், நீ முன்னாடியே போய் ஏற்பாடுகள் பண்ணு என்றார் பாபா. இரவு வரைக்கும் நான் வருவேன். திருமண ஊர்வலத்துக்கு நான் கலந்து கொள்கிறேன் என்று உறுதியுடன் சொன்னார். பாடிலின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் விரைந்தே வீட்டுக்கு திரும்பினார். அந்த அதிசய செய்தியை உறவினர்களுக்கும் ஊரினருக்கும் சொன்னார். அந்த இரவு ஊரே பண்டிகை போல ஜொலித்தது. விளக்குகள் ஜொலிக்க, மத்தளங்கள் முழங்க, திருமண ஊர்வலம் தயாராக இருந்தது. பாடில் ஊர்வலத்தின் முன்பாக நின்றார், கண்களில் எதிர்பார்ப்பு. அவர் தம்பி வந்தார். முன்னதாக பாடில் எல்லாவற்றையும் விளக்கியிருந்தார். பாபாவின் வருகை எவ்வளவு முக்கியம் எனவும், அவர் வரும்போதுதான் விழா துவங்க முடியும் என்பதையும், பாபாவை நம் அன்போடு மரியாதையோடு வரவேற்க வேண்டும், அது அவருக்கு பிடித்த விதமே என்று பாடில் கூறினார். நேரம் நகர்ந்தது. ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாய் பயணித்தது. அனைவரும் எதிர்பார்ப்போடு பாதையில் விழித்திருந்தனர். அப்பொழுது பாபா வந்தார். அமைதியாக நடந்து பாடில் நின்றிருந்த இடத்துக்கு வந்தார். பாடிலின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி பளிச்சிடுதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியுடன் பாடில் விரைந்து பாபாவின் கைகளை பற்றினார். நீங்கள் வரமாட்டீர்கள் என்று பயந்தேன், இப்போது என் இதயம் நிம்மதியடைந்தது என்றார். பாபா ஒரு வெகுவேர் புன்னகையுடன் பதிலளித்தார், நீங்கள் என்னை ஷிர்டிக்கே அழைத்தபோது நான் வராமலா இருப்பேனா? இவ்வளவு ஆண்டுகளாக நான் திரும்ப வர விரைந்தேன். உங்கள் அழைப்பு என் குருவின் அழைப்பாகவே தோன்றுகிறது என்றார் பாபா. பாடிலின் குடும்பமே மகிழ்ச்சியால் பொங்கியது. அவர்களது நெஞ்சம் நன்றியால் நிரம்பியது. பாபா குடும்ப விழாவில் கலந்து கொண்டார். அதிர்ச்சி, ஆச்சரியம், ஆனந்தம் அனைத்தும் கலந்து அவர்கள் அனைவரும் ஷிர்டி நோக்கி பயணமடைந்தனர். கைகளில் விளக்குகள், மனதில் பக்தி. வனவழியாக அவர்கள் பாடல்கள் பாடி சென்றனர். அந்த மூனவனத்தில் அவர்களின் இசை எதிரொலிக்கிறது. பாபா அமைதியுடன் நடந்து மெதுவாக தனது இறைவனின் நாமங்களை ஜபித்தார். அப்போது எதிர்பாராத தருணம். பாடிலின் மகன் குழுவிலிருந்து சற்று விலகி நடந்தார். எதிரெதிரே ஒரு புலி விழித்த கண்களுடன் நின்றது. அனைவரும் உறைந்தனர். பயத்தில் கூச்சலிட்டனர். புலி வழியை அடைத்தது. அந்த வேளையில் பாபா கையை உயர்த்தினார். அமைதியாய் சொன்னார்,
யாரும் அசையாதீர்கள், என்னை நம்புங்கள். அவர் மெதுவாக புலியை நோக்கி சென்றார். கண்கள் அதன் கண்களோடு நேரடியாக இணைந்தது. முழு வனமும் அமைதியில் உறைந்தது. புலி தாக்குமா? அனைவரும் மூச்சை தடுத்து வைத்தனர். பாபாவின் கண்கள் தீவிரமான நம்பிக்கையுடன் நெருப்பு போல எரிந்தன. அவர் புலியின் ஆத்மாவை பார்க்கும் வண்ணம் இருந்தார். ஒரு கணம் நேரம் நின்றது போலவே வனமே காத்திருந்தது. அதிகாலையில் அந்த புலி மெதுவாக தலையை கீழிறக்கியது. அதன் வெறியெழுச்சி அமைதியாக மாறியது. பாபா ஒரு மந்திரத்தை மென்மையாக ஜபித்தார். அவரது பார்வை மட்டும் புலியின் மீது. அதிசயம்! புலி மெதுவாக திரும்பி அந்த இருட்டான வனத்தில் மாயமானது. அனைவரும் பாபாவிடம் ஓடினார்கள். கண்ணீர் விட்டு கட்டி அணைத்தனர். பாபா மெதுவாக புன்னகையுடன் சொன்னார், பயம் வேண்டாம், நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் வனவிலங்குகளின் இதயங்களை கூட மாற்ற முடியும்.